சிமெண்ட் போட்டு விட்டுக்கறாங்க. சிமெண்ட் போட்டு விட்டுக்கறாங்க. எனக்கு இது சீசி ரோடு. எது உனக்கு? எனக்கு சீசி ரோடு. எனக்கு? உனக்கு தார் ரோடு. புலாயா. மாடவா. என்ன பண்றா? மூறா வாய் என்ன மூடிட்டேன். சரி எடு கையா. எடுத்துட்டு கட்டா கையா. கையை கட்டிட்டேன். ஒத்தல் பாக்கிடா. என்ன பண்ற? நீ என்ன சொன்ன? வாயை மூட சொன்ன. வாயை மூடுறான்னு சொன்ன மூடிட்டேன். மூடிட்டேன். அப்புறம் கையை கட்ட சொன்ன. கையை கட்டுறான்னு சொன்ன கட்டிட்டேன். சொல்ற வேலை கரெக்டா செய்யறேன். சரி கலத்து. மாட்டவா நீ என்ன சொன்ன? ஃபர்ஸ்ட்லயே இந்த மாதிரி வாயை மூடுறான்னு சொன்னாலும் உன் வாயை மூடுறான்னு சொல்லிட்டு நான் மூடிக்கணுக்குவேன். மொத்தமா வாயை மூடுறான்னு சொல்ற உன் வாயை நான் முடிட்டேன். ஓ எந்த தப்பு? ஆமா சரி உன் வாயை மூடு. கட்டு கையை கட்டு. முன்னாடி மூடு. பின்னாடி மூடு. வாயை மூடு. பின்னாடி மூடு. முன்னாடி மூடு. பின்னாடி மூடு. வாயை மூடு. அவன் முன்னாடி யாரா மூடுவாங்க? கேது ரெண்டு கை. ரெண்டு கை. மூணு இடம் மூட சொல்ற. பின்னாடி மூட சொல்ற. முன்னாடி மூட சொல்ற. மெயின் கேட் வாசல்ல மூட சொல்ற. உன் கையை கொடு. எதுக்கு? நான் மூடுறதுக்கு. ஏய் குடு. குடு. குடு மூடுறேன். இல்ல ஏய் அப்படிதானா? அண்ணாலே தேவரா கூடுவது தேவர் சபை. ராஜாதி ராஜனா கூடுவது ராஜ சபை. மண்டலனா கூடுவது மாவேர மண்டல் சபை. இந்த மக்களால் சேர்ந்தெடுக்கப்பட்டது மாவேர மக்கள் சபை. இந்த மக்கள் சபையில் வருகிற போது நான் யாரு, தாயாரு, தந்தையாரு, என் நாடேதி, எந்த நாட்டை சேர்ந்தவன் கேட்டியா? மகாராஜா ஒரு நிமிஷம் நில்லு. அதாவது நான் உனக்கு கூடி இருக்கிற மந்திரி. அதாவது வந்து உன்னோட பேரு நான் உச்சரிக்க கூடாது. உன்னோட பேரு நான் சொன்னா உனக்கு மரியாதை கம்மி ஆகும். அதனால நீ எந்த ஊரு, உன்னோட பேரு, உன்னோட நாடு, ஒப்புமா பேரு, இவ்வளவு நேரத்துக்கு இந்த ஊருக்கு என்ன காரணம் பண்ணுகிற சொன்னா இந்த ஊருக்கு இந்நேரத்துக்கு எவன் முன்னாடி சாண்டை குடிக்க வந்துக்கிற. யாரு சாண்டை குடிக்க வரல? நான் யாருக்கு விளக்கம் சொன்னா செவி குடி கேட்கிறேன். கை நீட்டி பேச மாட்டான். என்ன அடிக்கிறான்? என்ன அடிக்கிறான்? மகாராஜா பொலிச்சு போட்டான். அடிக்கல பாத்தியா?
பார்த்தா இசை அப்படி கரெக்டா இசை கண்டுபிடிக்கணும் நம்ம. சாறு ஊத்துறாங்களா தெரியல, சாறு ஊத்துறாங்க சாத்து உப்புக்கு தான் இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். ஆமா சாரி சாரி அப்படினாலும் இந்த தென் மதுராபுரி தன்னை நீதியுடனே ஜெகத்தோடு பரிபாலனை செய்து வரக்கூடிய என்னுடைய பேர் என்ன தெரியுமா? நல்லண்ணு மகாராஜன். நல்லண்ணு மகாராஜனுக்கு நல்லண்ணு மகாராஜா மல்தே பூ மல்தே பூ நல்லண்ணு மகாராஜா மல்தே பூ மல்தே பூ பாட்டி கொள்ள பாண்டில் போட்டு வருக வருக மறுத்து சாப்பிடுறதான். பொலிசார் ரேஷன் சோறு சூப்பரா இருக்கும். யாரும் ஒரு பொலிசார் காசுறாங்க. நல்ல மகாராஜன் வருக வருக பேர்களோ எவ்வாறாக போட்டவர் கை தட்டி வாய்ப்பு தட்டி வாய்ப்பிடிச்சு மகாராஜா வாய் கொதல வாயி வெடிகால 6 மணி வரைக்கும் கொதல வாயி கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றங்கள் வரும். அதுக்கு விளப்பம் கொடுப்போம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். 2 டாக்டர் வச்சிருக்காங்க பக்கத்துல. மாத்திரை வேணும் ஊசி வேணும் எல்லாம் போடுறோம். சரி அதெல்லாம் உடனே குடுக்குறாங்க. பின்ன நல்ல மனுஷர் இல்லையா? கண்டிப்பா. நீ என்ன சொன்னீங்க? என்ன சொன்னா சொல்லின்னு போனே? என்ன சொல்லு போன? நான் என்ன சொன்னேன்? சொல்லின்னு போனே. நீ என்ன பண்ற? மகாராஜா வருக மகாராஜா வருக வருக நல்ல மகாராஜா வருக வருக அப்படி என்று சொல்லி யாவற்ற பேர்களோ கை தட்டி வாய் புதித்து இரு கையை தலைக்கு மேல தூக்கி பாய் 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 புதித்து புதித்து ஆமா மகாஜாகத்தை விட்டு கண்டிப்பா மகாஜாகத்தோடு ஆமா சிறந்தாட்சி வழங்க வேண்டும் மனைவா மகாராஜா. ஆமா இது தாண்டா பணிவு. சொல்லுங்க மகாராஜா. அப்படி நல்ல மகாராஜா வருக என்று சொல்லி யாவற்ற பேர்களோ என்னை கண்டால் போற்றி புகழ வேணும் இல்லையா? அது மட்டும் கிடையாது. நாடு என்ன தெரியுமா? என்ன நாடு? மதுராபுரி. ஆமா தென் மதுராபுரி என்று சொல்லக்கூடிய நாடு தென்காசி பட்டணம். இந்த தென்காசி பட்டணம் என்று சொல்லக்கூடியது யார் நாட்டம்மாச நாடா? கிடையாது. எங்க அப்பா அம்மா சம்மாச நாடு. நாடா எங்க அப்பா அம்மா சம்மாச நாடு. இந்த தென்காசி பட்டணம் சொல்லக்கூடியது தாய் தந்தை யாரு? ராமலிங்க சத்தியா இருக்கும், இந்திராணி அம்மையா இருக்கும், பிள்ளையாக பிறந்தபடியால நல்ல தம்பி. நல்ல தம்பி. ஆமா என் தாய் தந்தை வச்ச பேரு நல்ல தம்பி. நல்ல தம்பி மகாராஜனுக்கு சாதாரண விஷயமா? அப்படி என் தாய் தந்தையார் வைத்த பேரு எனக்கு நல்ல தம்பின்னு ஒரு பேரை வைத்தார்கள். அப்ப நான் மட்டும் பேரு கிடையாது. என் கூடவே என் தங்கையானவா, அதாவது நற்குண சேகர் என்று சொல்லக்கூடிய ஒரு தங்கச்சி. ஆமாடா. சரி அப்படி நல்ல தம்பியோ நற்குண சேகர் என்று சொல்லக்கூடிய பேரானது தாய் தந்தை வைத்த பேரு இருவருக்கும் இல்லையா? அப்படி இருவரும் பிறந்த உடனே தாய் தந்தை இருவரும் நீண்ட காலமாகவே மாண்டு விட்டார்கள். ஆமா அப்படி மாண்ட பிறகு தங்கையானவங்க என்ன செய்தோம்? சின்ன வயதாக இருக்கிறாரு அப்படி என்று சொல்லி தாய் தந்தை இருவரும் கிடையாது. இந்த தாய் தந்தை இல்லாத பிள்ளையை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருக்கு நம்ம தங்கையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அருமையாக பெருமையாகவும் பால் ஊட்டி சீராட்டி, அதாவது தோல் மேல ஏடை கட்டி மேல நடப்பழக்கி மார் மேல ஏடை கட்டி அடி மேல நடப்பழக்கி கீழே தங்கையை விடாமல் தாய் தந்தை இல்லை என்று குறைய தெரியக்கூடாது அப்படி என்று சொல்லி என் தங்கையை பெருமையா வளர்த்து வந்தோம். ஆமா அப்படி பெருமையா வளர்ந்து வந்த போது என் நாட்டு மக்கள் பார்த்தார்கள். என்ன செய்தார்கள்? இந்த நல்ல தம்பிக்கு இந்த நற்குண சேகரி ஒரு நல்ல தங்கையாக இருக்கிறாரே அப்படி என்று சொல்லி என் நாட்டு மக்கள் வைத்த பேரு நற்குண சேகரிக்கு நல்ல தங்கா. நல்ல தம்பிக்கு நல்ல தங்கா அப்படி என்று சொல்லி என் நாட்டு மக்கள் வைத்த பேரு. அதே போலவும் இந்த நல்ல தங்காளுக்கு நல்ல அண்ணனாக இருக்கிறாரு, இந்த நல்ல தம்பியானவர் நல்ல அண்ணனா இருக்கிறாரு அப்படி என்று சொல்லி என் நாட்டு மக்கள் வைத்த பேரு எனக்கு நல்ல மகாராஜன். நல்ல மகாராஜனுக்கு நல்ல மகாராஜனுக்கு அப்படி என் நாட்டு மக்கள் பேரை வைத்து இந்த நாட்டு மக்கள் நான் எவ்வாறாக எண்ணி வருகிறேன், எவ்வாறாக நாட்டு ஆண்டு வருகிறேன்.
அப்பாடி இந்த தென்காட்சி பட்டணத்து ஆமா நீதி நேர்மை அறம் நெறின்னு சொல்லக்கூடியது நீதி நேர்மையோடு ஆட்சி செய்து வருகிறேன் எப்படி அப்படி ஆட்சி செய்து வருகிற போது ஆறில் ஒரு கடமை என்றால் என்ன என்ன ஆறுல ஒரு கடமை அதாவது ஆறுல ஒரு கடமைனா ஆறுல ஒண்ணு உங்களுக்கு 5 மக்களுக்கு ஆமா பரவாயில்ல தெளிவாதான் கேடுங்க அம்மா சிரிக்காத பல்லு சுளிக்கும் டாக்டர் இருக்கிறாங்க நம்ம கிட்டே சரிப்பா அப்பாடி இந்த தென்காட்சி பட்டணத்திலே மக்கள் கட்டக்கூடிய வரி பணமாக்கப்பட்டது 6 பங்கு இந்த 6 பங்கையை நாட்டுக்கு செய்து கப்ப பணம் செலுத்தி வருகிறார்கள் அந்த கப்ப பணம் என்ன செய்யற 5 பங்கு பிரித்து மக்களுக்கே கொடுத்து விட்டு தனக்கு ஒரு பங்கு எடுத்துக்கொண்டு நீதியோடு ஆட்சி செய்து வருகிறேன் அப்படி ஒரு மனிதா பிறந்தது பேரும் புகழ் இருக்க வேண்டும் பேரும் புகழ் நிலைக்கும்படியாக வாழ வேண்டும் அதுக்கு வாழ வேண்டுமானா என்ன செய்யணும் அதாவது கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்று சொல்லி கண்டிப்பா சான்றோர்கள் சொல்லி இருக்காங்க இல்லையா இந்த 5 பங்கு மக்களுக்கு எதுக்காக கொடுக்கிறேன் அதாவது ஆலயம் என்று சொல்லக்கூடியது ஒரு ஆலயத்தை கட்டி அதுல கடவுளை வைத்து மக்கள் எல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி காலை மாலை வழிபாடு செய்து தினந்தோறும் வணங்கி வந்ததை உண்டானா கடவுளுடைய அனுகிரகத்தினால நமக்கு எந்த ஒரு நோய் இப்படி வராமல் பாதுகாப்பார் என்று சொல்லி ஐதீகம் அதனால அந்த 6 பங்குல மக்களை கோயில் கட்ட வேண்டும் என்று சொல்லி அதுக்குன்னு ஒரு பங்கு அதாவது ஒரு மனிதனா இருந்தால் ஒன்னு வெட்டி வைக்க வேண்டும் எப்படி தெரியுமா ஒரு குளமாவது வெட்டி வைக்க வேண்டும் அந்த குளத்தை வெட்டி வைத்து உண்டாடா அந்த குளத்துல பாக்குற போது பாமர மக்கள் எல்லாம் மத்தியான நேரம் அந்த வெயில் நேரத்துல வந்து அந்த இடத்துல தண்ணி தாகத்துக்கு தண்ணி வாரி குடித்தது ஏதோ ஒரு மகராஜன் குளம் வெட்டி வைத்தான் தாகத்துக்கு தண்ணி அருந்தணும் கண்டிப்பா அப்படி என்று சொல்லி அவன் நல்லா இருக்கணும் அப்படி நாட்டு மக்கள் வாழ்த்தனா அவன் நல்லா இருப்பான் கண்டிப்பா உண்மை ஒத்துக்கிறேன் ஒரு மரத்தை நட்டு வைக்க வேண்டும் அப்படி ஒரு மனிதனாக இருந்தால் ஒரு மரத்தை நெட்ட வைக்க வேண்டும் அந்த மரமாகப்பட்டது வளர்ந்து பெரிய மரமானதை உண்டானா மக்களுக்கு நிழல் தரும் அது மட்டும் கிடையாது எத்தனை பறவைகளை பாக்குற போது அது பூ வைத்து காய் காய்ச்சி பழம் பழுத்ததை உண்டானா பறவைகளா வந்து சாப்பிட்டு பசி ஆறும் மக்கள் எல்லாம் நிழலுக்கு அமருவார்கள் ஏதாவது ஒரு மகராயை நெட்டு வச்சாலே பழம் கொடுத்திருக்கிறது பசி ஆறி இருக்கிறோம் நிழலுக்கு உடம்பு சோர்வெல்லாம் தெளிவு இருக்கிறது அவன் நல்லா இருக்கணும் அப்படி என்று சொல்லி வாழ்த்தது உண்டானா நம்ம நல்லா இருப்பேன் 10 பேர் வாத்தனா கண்டிப்பா 9 பேர் வார்த்தை பலிக்கிறானாலும் ஒரு ஆளு வார்த்தையாவது பலிக்கும் கண்டிப்பா அதனால மக்களுக்காக 5 பங்கு கொடுத்து விட்டு நீதியோடு ஆட்சி செய்து வருகிறேன் அப்படி ஆட்சி செய்து வந்தாலும் மன்னனுக்கு என்ன அழகு என்ன சொல்லு அப்படி ஒரு மன்னனாக நாட்டுக்கு மன்னனாக இருந்தால் போதாது அந்த மன்னனுக்கு என்ன அழகு இந்த சிறசில பாக்குற போது சிலோரத்தன முடித்தரித்து நாட்டை ஆள வேண்டும் இல்லையா அப்படி மன்னனுக்கு அழகு இந்த சிலோரத்தன முடி இந்த சிலோரத்தன முடியாகப்படுது சிறசில் எவ்வாறாக இருக்கிறது அப்படி ஜெகஜோதியா அழகா ஆமாடா அப்படியே அழகா மினுக்கு ஆமா ஆமா இல்லையா அப்படினாலும் இப்படி நான் சொல்லி வரீங்க போது இன்னும் எனக்கு முன்னால என்னென்ன எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்க
பசிக்கு காத்து 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 நீங்க 2 மணி நேரம் லேட் பண்ணி மகாராஜா ஒரு நிமிஷம் பச்சா நான் சொன்னேன் நீ அங்கேயே எல்லாமே கண்டுபிடிச்சேன். மகாராஜா என்ன சொன்ன 6 மணிக்கு வந்து உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் நான் சொன்ன வண்டியில ஓடி போயிடலாம் 100 ரூபாய் பெட்ரோல் போனா போட்டோன்னு. ஆனா நீனு பஸ் வந்துரும் பார்த்து பார்த்து கண்ணு குருடே ஆகி போயிடுச்சு. அப்புறமா பாதி வேலைக்கு கார் எடுத்து சொன்னேன். அதுக்கு மேல வண்டி வரமாட்டேங்குது 9 மணிக்கு மேல. வண்டியில வரது 9 மணிக்கு மேல. நான் சொன்ன மகாராஜா கேக்கல 7 மணி பைக் அடிப்பாரு. நான் இது மாதிரி காட்டுல கூட ஒரு 5 பாப்பா இப்படி பஸ் ஸ்டாண்ட் 2 பேரும் போலீஸ்ல சாவறீங்க. வந்து இப்படி பெண்ணாக கேட்கறதா? சோ எப்பா ஏன் பேர் யார் கேக்குறாங்க? ஏன் கேக்குறாங்க? அப்படினாலும் அதாவது இந்த மன்னன் அரசனாகப்பட்டவன் அதாவது நாட்டில இருந்து அந்த ராஜ சபைக்கு போக வேண்டுமானா அந்த ராஜ சபைக்கு போகக்கூடிய நேரம் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் என்னை எவ்வாறாக வரவேற்பு செய்கிறார்கள்? எப்படி? ரம்பை, ஊர்வசி, சிலோதம்பை, மேனகை, இப்படி சொல்லக்கூடாது. தமட்டை, மல்லரி, பூரிகை, பேரிகை இப்படி சொல்லக்கூடாது. 32 தாள மேளங்கள். அப்படி 32 தாள மேளகத்தோடு வாதித்தோடு வாதி முழங்கவும் அரண்மனைக்கு அதாவது சிம்மாசனத்துக்கு அழைத்து செல்வார்கள். இல்லையா? ஒரு அரசனுக்கு மரியாதை அதுதான். கூட ஒரு அரசன் வந்தாங்களே என்ன மரியாதை? வேடிக்கை மான வேடிக்கை மாலை அதாவது எல்லாம் பண்றாங்க. ஆமாடா ஆமா உனக்கு நான் பண்ணாலும் நல்ல மாதிரி வரக்குள்ளியே. ஆமாடாப்பா பாரு சொல்ல மாட்டியா? போய் காவிரி அம்மா நம்ம தாய்க்கு ஒப்பாக இருக்கக்கூடிய புஷ்பா அம்மையார் பணம் கொடுத்திருக்கிறாரு. அதாவது என்னப்பா ஊர் இது? இது ஒகேனக்கல் காவேரி தண்ணி மடம் செக் போஸ்ட் அடுத்து மடம். ஓ செக் போஸ்ட் ஆமா பாரத பொன்னிய பொன்னாடு. இந்த பாரத பொன்னிய பொன்னாடு சேர்ந்த அதாவது மரத்தை சேர்ந்த மாதர்குல மங்கையாக திகழக்கூடிய தாய்க்கு ஒப்பாக இருக்கக்கூடிய மகேஷா புஷ்பா அம்மையார் பணம் கொடுத்திருக்கிறார். யாரு மேல தெரியுமா? எதற்காக இந்த விழாவை ஏற்பாடு செய்து ஜனங்களா வந்து எதுக்கப்பா? போடூர் மடம்ல போடூரா? போடூர் சரி சரி போடூர். அப்படி அதாவது அருமை நண்பராக வெளிவரக்கூடிய அதாவது டாக்டர் மணி அவர்களும் அதாவது ஒரு கம்பெனியை நாம நாடு கம்பெனியை கட்டி 20 பேருக்கு தொழில் கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அதனால ஒரு மனிதனா பிறந்ததா உண்டாலும் மதிக்கத்தக்க 4 பேரு நல்லவன்னு சொல்லணும். ஒருத்தவங்க கெட்டவனு சொல்லக்கூடாது. ஒருத்தவங்க கெட்டவனு சொல்லக்கூடாது. 4 பேருக்கு நல்லவன் சொன்னதே உண்டானா அவர் கையில பணம் இல்லைன்னா கூட அவர் எங்கேயோ வசந்து போயிருவாரு. கண்டிப்பா இல்லையா? அதுக்கு தத்துவத்துக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக கட்டி அந்த கம்பெனியாக என்னப்பா கம்பெனி அது? எடை கம்பெனி சக்கரவர்த்தி நாடக கலை குழு பெண்ணாகத்தை சேர்ந்த 11 ஒண்ணு வாங்க மாட்டேங்குது. தமிழ்ல இங்கிலீஷ்ல அப்படி கவர்மெண்ட் பதிவு பண்ண அங்கீகாரப்பட்டு கம்பெனியாக ஒரே நாளைக்கு பதிவு பண்ணிக்கிறானே எப்படி வேறு சொல்லுங்க பாருங்க. 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கம்பெனி நடத்த கூட கவர்மெண்ட் அங்கீகாரம் வாங்க முடியல. கண்டிப்பா இல்லையா? இது பெண்ணாகாரம் சாதாரணமான ஊர் கிடையாது. வேற ஸ்டேட் பொன்னாகாரம் பயப்படுது. ஆமா அப்படி சக்கரவர்த்தி கம்பெனிக்கு மேனேஜராக இருந்து ஒரு திருவிழாவை ஏற்பாடு செய்து அந்த திருவிழாவிலே முதலாக கம்பெனி அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு அரும்பாடுபட்டு அங்கங்க இருந்து பெங்களூர்லாம் போய் வந்தாருப்பா. சாமான்லாம் வாங்கி வந்து ஒரு கம்பெனி நடத்த வேண்டும் என்று சொல்லி கம்பெனி உற்பத்தி செய்திருக்கிறார். கண்டிப்பா நல்லா இருக்கும்பா. அந்த கம்பெனி மூலமாகவே முதல் நாடகமாகப்பட்டது. என்ன நாடகம்? நாடு போட்டு நற்குண சேகரி நல்ல தங்கா நாடகத்தை விட்டு அனைத்து மக்கள் ஊர் பொது மக்களும் வெடியாந்திர வரையும் நல்ல தங்கா நாடக சரித்திர கதையாகப்பட்டது. செவி உடுத்து கேட்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு விழாவாக ஏற்பாடு செய்து இந்த விழாவுக்கு வருகை தந்த புஷ்பா அம்மையார் வணங்கத்திருக்கிறார். ஈஸ்வர கூட தெய்வமாக விளங்கி வரக்கூடிய
மோதூரு மாரியம்மா மேல் கொடுக்க மோதூரு மாரியம்மாளும் அந்த அம்மையார் வீட்டில் இருக்கக்கூடிய பேரன் பேத்தி மனைவி மக்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து பேர்களுக்கும் எந்த ஒரு நோய்ப்படி வராமல் பாதுகாக்க வேண்டும் சொல்லி மாரியம்மா சாமியை வேண்டுகிறோம். அன்னவரால் அழைக்கப்பட்ட பல விழா கேட்க சுகோஜயம் போய் வெடிகால் 100 ரூபாய் கொடுன்னு சொல்லுகிறாங்க. ஏன்னா எல்லாரும் மூச்சு பிடிச்சு சொல்லுகிறேன். அப்படி சிறுவரத்தை தருத்தி இப்ப தாள மேளங்களோடு வரக்கூடிய நேரம் என் பெருமையை நானே பேசிக் கொண்டிருந்தாலாக கண்டிப்பா. அதனால நாட்டை பத்தி நல்லா விசாரிக்கிறேன். பதில் உரைக்க வேண்டும். கண்டிப்பா. மேல இருப்பது என்ன? மேல இருக்குது டென்ட். அவரே வேற ஒரு என்ன சொல்ற? நல்லா கேட்க. என்ன கேட்ட? அது பௌர பண்ண எனக்கு எப்படி இருக்கு? மேல இருக்குது என்னன்னு கேட்ட? மேல இருக்குது டென்ட் தானேப்பா? அதுக்கு மேல என்ன மாத்தி சொன்ன? அதுக்கு மேலயா? இன்னு. மின்னுள்ள வரஞ்சமா மண்ணி மண்ணி புரிகிறதா? இந்த விண்ணில் உள்ள வர்ண தேவனாகப்பட்டவர் மாதம் மும்மாறி மலையாக பொழிந்து நாட்டு மக்கள் சேமமாக இருக்கிறாரா இல்லைன்னா குறைபாடுகள் பாத்துடா மகாராஜா. மாதம் ஒரு மலையில் பெய்த மாநில மாசம் 3 மலை மலை பொறலாம பேஞ்சு நிறைய கலகோட்டு போட்டு எல்லாம் கொத்துறாங்க நிறைய பேர் அந்த பக்கம். தண்ணி வச்சு போச்சு பேஞ்சு மலை. ஆமா குறையே கிடையாது. சரி, இரண்டாவது கேள்வி. ஆலயத்தில் 6 கால பூஜை நடக்கிறதா? அதாவது நம்முடைய நாடு தென்காட்சி பட்டினம். இந்த தென்காட்சி பட்டினம் பார்க்கிற போது அதாவது விஷ்ணாலயம், சிவாலயம், அம்மன் ஆலயம் என்று சொல்லக்கூடியது 3 ஆலயத்திலையும் காலை மாலை மத்தியானம் இரவு முழுவதும் 6 கால பூஜையும் பகல்ல 3 வேளை இரவுல 3 வேளை 6 கால பூஜையும் நன்றாக நடக்கின்றதா? குறைபாடுகளை பாத்துடா. ஆரோக்கியத்தில் 6 கால பூஜை நடக்குது. மகாராஜா மகாராஜா காலையில சாயங்காலம் மத்தியானம் 3 வேளை அங்க பாரு ஜெகஜோதி பூஜை நடந்துனே இருக்குது. எப்படி ஜெகஜோதி எந்த குறைபாடும் கிடையாது. ஆமா. மூன்றாவது கேள்வி. எப்பேற்பட்ட கேள்வி தெரியுமா? இந்த மாலை தந்தா மாந்தரெல்லாம் நாட்டில பார்க்கிற போது திருமணமான பெண்கள் திருமணமான பெண்கள் கணவனையே கண் கண்ட தெய்வம் என்று சொல்லி காலை மாலை பணிந்து வருகிறார்களா? இல்ல அதுல எல்லாம் குறைபாடுகளா பாத்துருவானா? காளியே வேலி என்று காலையில 4:30 மணிக்கு 5 மணிக்கு எழுந்து வாசல்ல சாணி தெளிக்கிறாங்களோ தெரியாது. அவங்க வீட்டுக்காரர் காலை தொட்டு கும்பிட்டு தான் மற்ற வேலையை செய்யறாங்க. ஆனா யாரு செஞ்சாங்களோ செய்யலே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு காவேரி அம்மா செஞ்சா அந்த மாதிரி கேட்டு கூட பாருங்க. நான் எங்க அம்மால தான் கலாய்க்க முடியும். மத்தவங்களே கலாய்ச்சி சண்டைக்கு வந்துருவாங்க. ஏமா நல்லா இருக்கிறம்மா. சரி வந்தாரு. அப்படி நாட்டை பத்தி விசாரிக்கிற போது நலனை பத்தி சொல்லுகிற போது நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் கிடையாது. அதாவது சிறப்பாக இருக்கிறது. ஆமா. இருந்தாலும் இந்த தென்காஞ்சி பட்டணம் என்று சொல்லக்கூடிய பட்டணத்தை ஆண்டு வருகிற போது நாங்க எப்பேற்பட்ட குலத்தை சேர்ந்தவங்க? சத்தியார் வர்க்கம். ஆமா. சத்தியார் வர்க்கம் குலத்தை சேர்ந்தவங்க. ஆமா. பெரிய ஜமீன்தாரு இல்லையா? அப்படி ஜமீன்தாரா இருந்து இந்த நாட்டை ஆண்டு வருகிற போது இந்த அரசுக்கு அறியாமல் என்ன இருக்கணும்? என்ன ஒரு நாட்டுக்கு அரசன் இருந்தா, ஒரு ராஜா இருந்தா, ராஜாவுக்கு பக்கத்துல என்ன வேணும்? ஒரு 4 கூச்சாரு
எல்லாம் சொன்னா அடிச்சு போடுங்க தான் நான் அடிச்சு போடும் தான் நான் கம்முன்னு கொஞ்சம் அப்படின்னா சரி ஒரு அரசனை கண்டா 4 கூச்சாரு வேணும் என்னத்துக்கு வகுத்துறோம் ஐயோ ஐயோ ஒரு ராஜா இருந்தா ராஜா பக்கத்துல ராணி இருக்கணும். ஆணி ஆணி ராணி தெரியல எங்க வாங்கல தெரியல. அப்படி ராஜா பக்கத்துல ராணி இருக்கணும். கண்டிப்பா. ராணினா யாரு? என்னுடைய மனைவி பொண்டாட்டி. உங்க வீட்ல? ஆமா. சரி. அவ பேரு என்ன கேட்டியா? என்ன பேரு? அலங்காரவல்லி. அடிச்சக்க அழகிலே சிறந்தவடா. அரஜக. அப்படி அலங்காரவல்லியை திருமணம் செய்து இந்த நாட்டை ஆண்டு வருகிறோம். சில காலமாகவே எனக்கு திருமணம் ஆகி வெகு நாட்கள் ஆகிறது. வெகு நாட்கள் ஆனாலும் அதாவது எங்களுக்கு பிள்ளை கிடையாது. கல்யாணம் புள்ளியே கிடையாது. இந்த மாதிரி ஆடுறது கொண்டு எங்க புள்ள போறக்கா? வீட்லயே படுத்துங்க. தப்பா கேட்டு சார். அதுக்குதான் எப்ப பார்த்தாலும் பஸ் அப்பா கோபக்கார கோபாலு ஏப்பா தெய்வம் என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே ஆள் இல்லையாப்பா. தென்னாகாரமே தங்க மாட்டாளுன்னு சொல்லுது. ஆனா நான் என்ன உனக்கு துரோகம் பண்ண? நீதான் உருறான விட்டோம். உருறான ஒரு பேச்சு சொல்ல உருறான விட்டுருவியா? என்ன பண்ணுவேன்னு பார்த்தா இதே மாதிரி பாரு. எங்கன்னா சீரியஸா சண்டை அடிக்கும் போது இழுத்து பிடி பாரு. ஆமா உருறா அடிக்கிறோம் விட்டுட்டு அடிக்க மாட்டாங்க. கம்பெனி நிச்சுக்குவாங்க. அப்படிதான் பார்த்தா போயிட்டு அதாவது ஒரு கெப்பாசிட்டி போனா ஆமா கொச்சே போடலான்ட்டு என்னையாவது குத்திராரா நாங்க ஓடி போயிட்டாங்க. மகாராஜா அப்படி சின்ன நிக்குது. தப்பா இருக்காது. என்ன எனக்கு கள்ளவாளிக்கு பஞ்சு வந்துச்சு நினைச்சிட்டேன். வந்தாரு. அப்படி திருமணம் ஆகி நீண்ட நாட்களாகவே எங்களுக்கு பிள்ளை கிடையாது. காரணம் ஏன்? அதாவது தாய் தந்தை இல்லாத பிள்ளை. என்னுடைய தண்ணியானவன் லட்சுமி சேகரி நல்லத்தங்க. அதாவது வீட்டில் இருக்கிற போது அவளை பிள்ளையாக எண்ணி எங்களுக்கு பிள்ளையே வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி இருக்கிறோம்பா. ஒதுங்கிக்கிறீங்க? ஆமா. சரி. மனைவி கணவன் மனைவி சந்தோஷன்றது கிடையாது. ஆனா கணவன் மனைவி வாழ்றீங்க. ஆனா கல்யாணம் ஆகி போச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா வேலை செய்ய இல்ல வேலை. சரி. அதனால என் தங்கையே எங்க பிள்ளை என்று சொல்லி என் இதனால வந்து வந்தான். அப்பேற்பட்ட மனைவியானவள் அதை உள்ள இருக்கிறாள். நான் மன்னர் அழைத்தார் என்று சொல்லி ஓடு அழைத்த மனிதனை உண்டானால் அவன் எத்தனை சில வார்த்தைகள் பேச வேண்டும். நான் கூட்டு வந்துடுறேன். நீ போ. எங்க போற? கூட்டு நடத்துங்க. யாரியா? ராணியம்மா. நீ ஆள் சரியில்லை. நீ போவாத. கூட்டு சொன்ன அப்படித்தானியா? அதாவது நீ போவாத. உண்மையில எனக்கு சந்தேகம். அதனால உங்க வீட்டுக்காரி விட்டு எங்க வீட்டுக்காரி கூட்டிட்டு வா. எனக்கு கல்யாணமே அவ்வளோப்பா. நான் எப்படி போய் எங்க வீட்டுக்காரி விட்டு கூட்டு வரது? உண்மைதாம்மா. அதனால தான் பாப்பா இப்படி பஸ் ஸ்டாண்ட்லயே வாங்கிட்டு வந்து கிடக்குறான். சரி மகாராஜா, எங்க வீட்டுக்காரி விட்டு உங்க வீட்டுக்காரி கூட்டு வந்துடுறப்போ. ஓடு.